கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 33வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நாம் கர்த்தருக்கு செவி கொடுத்து, அதாவது அவருடைய வார்த்தை, சித்தம், திட்டம் போன்றவைகளுக்கு செவி கொடுத்து வாழும்பொழுது தேவன் நமக்கு ஏற்படுகின்ற சகல விகனமாகிய இடையூறு, தடை, தீமை போன்ற எல்லாவற்றையும் நீக்கி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் நாம் ஜீவிக்க நமக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 33வது வசனத்தின் பிரகாரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு செவி கொடுக்கும்படியாக, அதாவது உம்முடைய வார்த்தை, சித்தம், திட்டம் போன்றவைகளுக்கு செவி கொடுக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஏற்படுகின்ற தடை, தீமை போன்ற எல்லா விக்கனங்களிலிருந்தும் நீர் எங்களை நீக்கி பாதுகாத்து ஆபத்திற்கு நாங்கள் பயப்படாமல் அமைதியாய் ஜீவிக்க உதவி செய்வீராக. இப்பொழுதும் இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உமக்கு செவி கொடுப்பார்களாக. நீர் அவருடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளையும் தீமைகளையும் நீக்கி, ஆபத்தையும் நீக்கி, பயத்தையும் நீக்கி அமைதியாய் ஜீவிக்க உதவி செய்வீராக. அவனமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.